வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான லஞ்ச் மெனுவில் ஒரு முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் சின்ன ஜீரகம் 2 பல் பூண்டு எல்லாமே போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சுட்டு அரை வேக்காடு எல்லாமே பாசிப்பருப்பு எல்லாம் வெந்த உடனே முருங்கைக்கீரை தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா வேக விட்டணும். வெந்த உடனே நம்ம கடையெல்லாம் தேவையில்லை, முருங்கைக்கீரை நல்லாவே வெந்துடும். வெந்து முடித்தோடனே பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சத்தான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கொத்தவரங்காய் பொரியல். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீனியா அவரைக்கான்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் பக்கம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கொத்தவரங்காயை பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் போட்டு தாளி போட்டுட்டு கொத்தவரங்காய் பொரியல் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டிங்கன்னா சூப்பரான இது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், நமக்கு வாயு அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஒரு ரசம் வச்சுக்கலாம், தக்காளி மிளகு ரசம் வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை, ஒரு 10 வரமிளகா, சின்ன வரமிளகா, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வரமல்லி போட்டுக்கோங்க. வரமல்லி போட்டிங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 தக்காளி பழம், கொஞ்சமாக புளி, ரொம்பலாம் புளி இல்லை, சின்னதாக கோழி குண்டு சைஸுக்கு ஒரு புளி போட்டு நல்லா கரைச்சி சக்கையை எடுத்துட்டு இப்போ பொடி பண்ண மசாலாவை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி, தக்காளி எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டு நுரக்கட்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நுரக்கட்டி வந்தோன்னா சூப்பரான நமக்கு தக்காளி மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு மெனு என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி மிளகு எல்லாம் போட்ட மிளகு ரசம், அதுக்கப்புறம் கூட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல், சீனியா அவரைக்காய் பொரியல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க சிம்பிளான லஞ்ச் மெனு. சாப்பாடு, சுட சுட ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் பாசிப்பருப்பு